இன்றைக்கி நாள் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்ன ஒரு பசுமையான தோட்டம் அப்படின்னு பந்தாவாக வெளியில் வேணால் சொல்லிக்கலாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பயம் எனக்கு மட்டும்தாங்க தெரியும். என் கணவர் நடுக்காட்டுக்குள்ளே கோடு போட்டு ரோடு போட்டு நடந்திருக்காரு. நம்மளும் அப்படியே அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வாக்கப்பட்ட குடும்பத்தோட பாதி சாமர்த்தியமாக இருந்தால் தான் குடும்பத்தை சமாளிக்க முடியுமாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டு பாடி அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம தைரியத்தை மட்டும் பாருங்கள். எப்படியோங்க பாம்பூட்டிக்கிட்டுனாச்சும் அப்படியே இக்கரையிலேருந்து அக்கறையை கடக்க போகிறோம். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூம்பழை தாருங்க, நல்லா திரண்டுருக்கு. இன்றைக்கி அதை எப்படியாச்சும் வெட்டிடலான்னு கிளம்பி வந்தாச்சு. தினந்து பொல ஓட்டி மாதம் கூட முடியலங்க. ஏதோ நெல் வச்சு விட்ட மாதிரி எத்தனை புல்லு மூடி இருக்கு பாருங்க. நம்ம தென்னந்தோப்பில் இதுக்கு மேலெல்லாம் புல் வளர்ந்து மூடி இருக்குங்க. ஆனால் இந்த வயலுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்னு கேட்டிங்கன்னா, இந்த தோப்பு மட்டும் கொஞ்சம் தனியாக ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குங்க. அப்பப்போ தண்ணிக்கிட்ட மட்டும் தாங்க வந்து போவோம். இந்த மாதிரி தார் இருக்குன்னா வெட்ட வருவோம். அதனாலேயே என்னவோங்க இந்த மாதிரி புதரா பார்த்தா கொஞ்சம் ஜர்க் ஆகுதுங்க. ஏன்னா அப்பப்போ நடந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தெரியாது. எப்படியோங்க அடிச்சு பிடிச்சி பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இந்த பூங்கட்டை வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் இருக்குங்க. இந்த லாஸ்ட்டில் வச்சோம். அதை அப்படியே பாருங்களேன், இடக்கண்ணு வந்து பக்கத்து காட்டில் போய் ரீச் ஆகிட்டு இருக்குங்க. அதுவும் இப்போ தார் வெட்ட போகிற மரம் பார்டரோட எட்ஜில் இருக்குங்க. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, வச்சு வாவானா கூட வராத கண்ணு அந்த கல்லுக்கட்டோட சந்துக்குள்ளே முட்டிக்கிட்டு வருதுங்க. இந்த தாரை வெட்டிட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடணுங்க. மேலே மட்டும் 2-3 கட்டை விட்டுக்கலாம். அது எனக்கு பூங்குழன்னா கொஞ்சம் ஃபேவரெட்டுங்க. இந்த இடத்துல எப்பவுமே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே விட்டுடலாங்க. நல்ல பெரிய தாராக இருக்குங்க. பழம் கொஞ்சம் குட்டி தான், ஆனால் எத்தனை சீப்பு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஃபுல் எஃபோர்ட் போட்டதுக்கப்புறம் தான் லைட்டாக உடையுது. பொறுப்பை என் கணவர் கையிலே கொடுத்துருவாங்க. ஏன்னா தாரும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம வாழைத்தார்னு வெட்டினாவே மேக்ஸிமம் வாழைத்தண்டு எடுத்துருவாங்க. அதுவும் செவ்வாழைத்தார் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தோம். அதுலேயும் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க செவ்வாழைத்தண்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. எனக்கு ரீசன் தெரியலங்க. ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். நம்மளும் அடிக்கடி எடுத்தனாலேயே என்னவோங்க ஈர்ப்பு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பூம்பழம், தேன் வாழை, மொந்த வாழை இதில் தார் வெட்டிட்டோம் அப்படின்னாவே கம்பல்சரி தண்டு எடுத்துறதுங்க. அப்படியே தண்டு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குங்க. இது பூம்பழத்தார் தான். தண்டு வெட்டின அருவாளை மட்டும் பாருங்கள், ஏதோ நூல் மாதிரி அவ்வளோ நார் சுற்றி இருக்குங்க. இன்றைக்கி சூப்பராக வாழை தாரும் வெட்டி தண்டு எடுத்தாச்சுங்க. தார் தாங்க பயங்கர வெயிட்டாக இருக்குது. அப்படியே பழம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க பார்க்கவே. தாரை தூக்குறத விட இந்த கரையை கடக்கிறது தாங்க பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவே கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தாங்க. இருந்தாலும் கடும் முயற்சிக்கு அப்புறம் தாரை கரை சேர்த்தாச்சு. தார் வெட்டின கையோடு அப்படியே கொத்தமல்லியும் பறிக்கலான்னு வந்தாச்சுங்க. நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன். அப்படியே கீரை சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. அது முடிவுக்கு வந்துருச்சுங்க. கேப்பில் ஒரு வாரம் தாங்க தோட்டத்துக்கு வரல. அதுக்குள்ளே பாருங்களேன் கொத்தமல்லி வளர்ந்து பூவே வச்சிருச்சு. ஆனாங்க நம்ம சைட்லலாம் சொல்லுவாங்க கொத்தமல்லி வந்து வளர்ந்து பூ வச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து பறித்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேங்க கொத்தமல்லி பூ வச்சதுக்கு அப்புறம் தான் அதை பறித்து யூஸ் பண்ணுறாங்க. எனக்கும் கரெக்டாக தெரியலங்க. தெரிஞ்சால் சொல்லுங்கள். கொத்தமல்லி பூ வச்சிருச்சு அப்படின்னா யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. பட் நம்ம எப்படி பறித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அந்த ஃப்ளேவர் அப்படியே தாங்க இருக்கும். நான் மேக்ஸிமம் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் நமக்கெல்லாம் பூ வைக்கிற ஸ்டேஜ் பார்த்தாவே பறிக்க மனசு வராதுங்க. ஏன்னா மல்லி விதைகள் வரும் அப்படின்னு. கொஞ்சம் இந்த பூ வைக்கிற ஸ்டேஜ்க்கு முன்னாடி இலைகள் ஊசி ஊசியாக மாறுது பார்த்தீங்களா, அப்போ பறிச்சுக்கலான்னு நினைக்கிறேங்க. அந்த சைட் பாருங்கள், ஒரே ஒரு மணத்தக்காளி கீரை செடி தாங்க. அப்படியே பச்சை பசேன்னு செம்ம சூப்பராக இருக்குது. அந்த கீரையும் பறிச்சுக்கலாங்க. கடைசி ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையவே கண்ணில் பார்க்க முடியலங்க. ஆனால் இப்போ சீசன் வந்ததும் பாருங்கள் அங்கங்கே சூப்பராக நிறையா செடிகள் முளைச்சி வருதுங்க. இனி கீரைக்கு பஞ்சமே இருக்காது. அப்படியே அந்த சைடு வாங்க, பாலாக்கீரையும் இருக்குங்க. அதையும் பறிச்சுக்கலாம். பாலாக்கீரை இன்னுமே கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பறிக்கலாங்க. ஆனால் மற்ற கீரையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாலாக்கீரையில் வந்து டக்குன்னு அந்த பூச்சி தாக்கம் விழுந்துருதுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்மளும் பறிச்சிருது. ஆனாங்க இந்த கீரையோட சவுண்ட் மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. கட் பண்ணும்போது அப்படியே படக் படக்குன்னு உடையும். நல்லா இருக்குங்க கேட்கவே. இன்றைக்கி கொத்தமல்லி மணத்தக்காளி கீரையோட பாலாக்கீரையும் ஆட் பண்ணியாச்சுங்க. இதை விட ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது. வாங்க அதையும் காமிக்கிறேன்.
நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேங்க, தோப்புலேருந்து தூதுவாழை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னு. அது நானே எதிர்பார்க்கலங்க. அப்படியே சூப்பராக தழைஞ்சு வந்திருக்கு. அப்படியே இலையே பாருங்களேன், கருகருன்னு சூப்பராக இருக்குங்க. இலைகளை விட ஒவ்வொரு செடியிலையும் முள்ளு பாருங்கள், கையே வைக்க முடியலைங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக இங்கேயும் ஒரு தூதுவாழையை கொண்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி தூதுவளை ஹாப்பி நியூஸ் தாங்க. ஆனால் அதை விட சூப்பர் ஹாப்பி நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது தாங்க. நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன், ஒரு 2 மாதம் இருக்குங்க. நல்லா மலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவகடா ரம்புத்தான்லாம் அப்படியே கண்ணு கொண்டு வந்து வச்சுருந்தோம் பாக்குத்தோப்புக்குள்ளே. ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு செடி கூட தலையாத அப்படின்னு. அதனாலேயே என்னவோங்க கான்சியஸாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் சூப்பராக தலைஞ்சு வந்திருக்குங்க. அது அவகடா பார்த்திங்கன்னா வீடியோஸில் கூட பார்த்தங்க, நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக வருவாங்க. தென்னந்தோப்புலலாம் வச்சோம் அப்படின்னா நம்மளும் ஒரு 5 செடி வச்சிட்டோங்க, 5மே நல்லா தலைஞ்சு வந்திருக்கு. இது பாருங்கள். ஆனால் ரம்புதான் கொஞ்சம் இப்படி வீக்காக தாங்க வருது. இலைகளுமே இந்த மாதிரி நிறைய பூச்சி கடிக்குது, அப்படியே தலைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு செடி கூட நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லவே முடியலங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரியே தான் நிற்குது. பட் வந்துடும் நம்புகிறேங்க. அதே மாதிரி தாங்க மிராக்கிள் ஃப்ரூட்மே. நான் ஃபஸ்ட் டைம் எப்படி காமிச்சனோ கிட்டத்தட்ட வருஷமே ஆக போகுதுங்க. அதே ஸ்டேஜில் அப்படியே தான் இருக்குது. ஆனால் பூ மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்குங்க. பட் ஒரு நாள் காய்க்கு வரும் அப்படின்னு நம்புகிறேங்க. பார்க்கலாம். எப்படியோங்க இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஒரு அவகடா, ரம்புத்தான், மிராக்கிள் ஃப்ரூட்னு அப்படியே ஃபில் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி தோட்டம் போயிட்டு வந்ததில் கூட ஃபுல்லாக கீரை மட்டும் தாங்க ஃபில் ஆச்சு. சரி அப்படியே காய் பக்கம் யூட்டர்ன் போடுவோன்னு முருங்கை மரத்து பக்கம் வந்தாச்சுங்க. அப்படியே காய் கொத்து கொத்தாக இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு முருங்காய் காய் பிடிக்குதுங்க. சும்மா கொடுக்குறேன்னு சொன்னால் கூட யாரும் வேண்டாங்கிறாங்க, அந்தளவுக்கு முருங்காய் கொட்டி கிடக்குதுங்க. அப்படியே கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒடிச்சிக்கலாங்க. மணத்தக்காளி கீரை மாதிரியே தான் கருவேப்பிலையும் இந்த சீசனுக்கு சூப்பராக வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெட்டி விட எல்லா செடிகளும் பாருங்கள். இன்றைக்கி ஒரு கேள்வியும் இருக்குங்க. இது என்ன காய் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி விருந்துக்கு வாழை இலையும் வேணுங்க. அப்படியே வாழைப்பூ இருந்துச்சு, அதையும் ஒடிச்சிக்கலாம். ஃபைனலாக ஃபார்ம் டு கிச்சனுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி சிம்பிளான காய் கீரைனாலும் இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி முருங்காலையும் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணிடலாங்க. இன்றைக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கீரை, பாலாக்கீரை, மணத்தக்காளி கீரைன்னு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை விட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூங்க ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கட்டிங்லாம் சூப்பராக முடிஞ்சுதுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் வாழைத்தண்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி உப்பு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால டக்குன்னு வெந்துடும். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு வேகட்டும். அடுத்து நம்ம கீரை ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி மணத்தக்காளி கீரையும் பாலாக்கீரையும் ஒன்றா ஆட் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி பாலாக்கீரையும் சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாக இருக்குங்க. நான் தேங்காவுமே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிப்பேன். வாழைத்தண்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ முருங்காவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ முருங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பள்ளியே வேக வச்சுக்கலாங்க. இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். அதுவும் மண்பானை தாங்க பெஸ்ட் இதுக்கு. அவ்வளோதாங்க, வாழைப்பூவும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாங்க. இது சைடில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன். இதுலேயே வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாங்க.
இன்றைக்கி வாழைப்பூ பக்கோடா தான் செய்ய போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நானுமே செஞ்சு. வெங்காயமும் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும். கொஞ்சம் மஞ்சள், பெருங்காயம், ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ ரீசெண்டாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மிளகா வந்து கிள்ளியே போட்டுக்கிறதுங்க, அரைச்சி யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பாருங்கள் சைடில் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் போட்டு இறக்கிடலாம். முருங்காவும் பாருங்கள் நல்லா தேங்காய் பாலோட வெந்துருச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக வாழைப்பூ பக்கோடாவும் போட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தாங்க இன்றைக்கி நம்ம பக்கோடா போட்டு எடுக்க போகிறோம். இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே எண்ணெயே பாருங்களேன், ஒயிட்டாக பியூராக இருக்குங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்களேன். அவ்வளோதாங்க, அப்படியே பஞ்ச் பஞ்சாக எடுத்து உள்ளே போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான வாழைப்பூ பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அரிசி மாவும் ஆட் பண்ணலங்க, ஆனால் சூப்பராக வந்துருந்தது. அவ்வளோதாங்க, சமையல் எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது. வாழையிலையும் வெயிட்டிங்கில் இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கும் எப்பவும் போல் நம்ம வாழையில விருந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. முருங்காய் தேங்காய் பால் குழம்பு, வாழைத்தண்டு பொரியல், கீரை பொரியல், வாழைப்பூ பக்கோடான்னு செம்ம சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் டச்சுக்கு ரசம் தயிருங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க. வல்லாரைக்கீரை பறிக்கலான்னு. நீங்கள் கூட நினைக்கலாம், ஏமா இன்னுமா நீ வல்லாரைக்கீரையை வளர்க்கல அப்படின்னு. அது என்னவோ தெரியலங்க, அது கரெக்டாக டெவலப் பண்ணி கொண்டு வரவே முடியல. அதனால் அப்பப்போ இங்கே வந்து பறிச்சுக்கிறதுங்க. 7 days ரோஸ் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக நிறையா இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வல்லாரையே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே கொத்து கொத்தாக நிறையா இருக்குங்க. அப்படியே பறித்து எடுத்துக்கலாம். ஏதோ இன்றைக்கி ஓகேங்க, வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நிறைய வல்லார இருந்துச்சு. பறித்து எடுத்தாச்சு. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கீரையே இருக்காதுங்க. இந்த டைம் நல்லா வந்திருக்கு. அப்படியே இந்த சைட் பாருங்கள், அவுத்திக்கீரை விதைங்க. அப்படியே கொத்து கொத்தாக அந்த காய் நிறையா இருக்குது. நம்மளோடது ஒயிட் இருக்குங்க, இன்னும் சிகப்பு வந்து கொண்டு வரல. இந்த டைம் விதை எடுத்து போட்டு விடலாங்க. இந்த காய் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த முருங்காய் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. மரத்தில் ஃபுல்லாகவே இவ்வளோ குட்டி முருங்காவாக தாங்க இருக்குது. ஆனால் இது என்ன வெரைட்டின்னு எனக்கும் தெரியலங்க. நம்ம முருங்காய்க்கு ஆப்போசிட்டாக இருக்குங்க. ஆனால் பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே வெத்தலையும் 2 பறித்து எடுத்துக்கலாங்க. இங்கே வந்தோம் அப்படின்னாவே வெத்தலை இல்லாமல் போகிறதில்லைங்க. இங்கேயுமே கொஞ்சம் காயாக இருந்துச்சுங்க, அதையும் பறிச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது. நெல்லிக்காய் ஆசைப்பட்டு எப்படியெல்லாம் ஏறி போக வேண்டியிருக்கு பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து கடைசியில் நெல்லிக்காய் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு மாதிரி நோய் தாக்க மாட்டிருக்குங்க. செடியெலாம் நல்லா தான் இருக்குது. கொத்து கொத்தாக காயுமே இருக்குங்க. ஒரு மாதிரி பழுத்து அழுகுன மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி மாறிடுச்சுங்க. சாப்பிட்ற மாதிரியே இல்லை.
நானே தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நெல்லிக்கானதை பார்க்குறேன். அடுத்து அப்படியே நம்ம குட்டி தோட்டத்தை பாருங்கள். சூப்பராக பார்லாம் கட்டியாச்சுங்க. லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன் உழவு ஓட்டியிருப்போம் அப்படின்னு. கீரை விதைகளும் ரெடியாக இருக்குங்க. லாஸ்ட் டைம் பைப் வந்து உடஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் என் கணவர் கஷ்டப்பட்டு சரி பண்ணி சூப்பராக பார்லாம் கட்டி கொடுத்துட்டாருங்க. இன்றைக்கி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே தோட்டமே சூப்பராக இருக்குங்க. வெளியில் மட்டும்தாங்க நுரப்பிக்குங்க அப்படியே இருக்குது. அதை எடுக்க மனசு வரலங்க, ஏன்னா பூ நிறையா இருக்குது அப்படின்னு விட்டுட்டாங்க. சரி ஃபஸ்ட்டு கீரை விதைகள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி எப்பவும் போலங்க எல்லா கீரை விதைகளும் ரெடியாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு விதையாக போட்டுடலாங்க. இன்றைக்கி மெயினாக விதைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேப்பு முன்னாக்கு இருக்கு இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு. ஏன்னா மேக்ஸிமம் சிறுகீரையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேர் நோய் மாதிரி விழுந்துருதுங்க. இந்த டைம் வந்து மணலில் தான் கலந்து போடுவோம். வேப்பு முன்னாக்குலேயே கலந்து போடலாம் அப்படின்ட்டு வேப்பு முன்னாக்கும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அப்படியே பாத்தியை சமப்படுத்திக்கலாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பாத்தியாக போடுவோம். இந்த டைம் கொஞ்சம் வீட்டுக்கு அளவாக கம்மியாக போட்டாச்சுங்க. குட்டி குட்டி பாத்தியாக தான் போட்டிருக்கோம். கரெக்டாக பாருங்களேன், அந்த மம்முட்டி வந்து ஒரு டைம் போயிட்டு வர அளவுக்கு தாங்க பாத்தியே இருக்குது. கொத்தில் கிளறும்போது பாருங்கள் அங்கங்கே நிறைய கடலக்காங்க. லாஸ்ட் டைம் கடலக்காய் போட்டிருந்தோம் இல்லையா, கடைசி பாத்தி வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க பிடிங்கிருந்தோம். நிறைய கடலை வந்து அப்படியே மண்ணிலே நின்றுச்சாட்ருக்கு. எறும்பும் நிறையா இருக்குங்க. கண்டிப்பாக வேப்பு முன்னாக்கு போட்டு தாங்க போடுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி. நமக்கு கடலக்காவை கண்ணில் பார்த்துட்டாவே சாப்பிட்ருணுங்க. அங்கங்கே நிறையா இருக்கு. கழிக்குதுங்க கால் ஃபுல்லாக. கடலக்காய் ஒரு பக்கம் இருந்தாலும் கடி வாங்க முடியலங்க. அத்தனை எறும்பு, காலையே வைக்க முடியலங்க. உள்ள எப்படா வெளியில் வருவோங்கிற அளவுக்கு எறும்பு இருக்குங்க. பாத்தியெல்லாம் சூப்பராக சமப்படுத்தியாச்சுங்க. இப்போ விதைகள் ரெடி பண்ணி போட்டுடலாம். வேப்ப முன்னாக்கு போட்டு விதைகளும் போட்டுக்கலாங்க. எப்பவுமே மணலில் கலந்து தான் போடுவோம். இந்த டைம் தாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு விதைகள் போட்டுட்டு மேலே பாத்தியில் மட்டும் தாங்க வேப்ப முன்னாக்கு போட்டிருந்தோம். பட் இந்த டைம் கலந்தே போட்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விதைகள் போட்டுடலாங்க. இன்றைக்கி செங்கீரை, சிறுகீரை, கொத்தமல்லி கீரை, வெந்தயக்கீரை, பாலாக்கீரைன்னு எல்லா விதைகளுமே இன்றைக்கி போட போகிறோங்க. நல்லா சின்ன சின்ன பாத்தியாக தான் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் செங்கீரெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தாங்கி வளருங்க. அதனால் கொஞ்சம் வெயில் பகுதியில் வந்து அந்த மாதிரி கீரைகள்லாம் போட்டுட்டு ஷேடு இருக்கும் இல்லையா, அந்த சைடில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கீரை அந்த மாதிரிலாம் போட்டாச்சுங்க. அப்படியே ஒவ்வொரு கீரையை மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்தியில் வெந்தயக்கீரை, அடுத்து ரெட் கீரைங்க, சிகப்பு தண்ணி கீரை இருக்கும் இல்லையா, அது போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறுகீரை, அதுக்கடுத்து இந்த சிகப்பு கீரை இருக்கும் இல்லையா, அப்படியே மாற்றிங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்து கொத்தமல்லி, பாலாக்கீரைன்னு சூப்பராக எல்லா விதைகளும் போட்டுடலாங்க இன்றைக்கி. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த விதைகள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, நானுமே வந்து வேப்ப முன்னாக்கில் விதைகள் கலந்து இந்த மாதிரி நிலத்தை வந்து சமப்படுத்தி அந்த மண் வந்து கொஞ்சம் கரெக்டான பதத்தில் இருக்கணுங்க. அந்த புட்டு பதம் அப்படிம்பாங்க. கீரை விதைகள் எப்போ போடுறோம் அப்படின்னாலுமே அந்த மாதிரி பதத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே விதைகள் நல்லா முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி வேர் நோய் பிரச்சனைலாம் வருது அப்படின்னா நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாங்க. அப்பப்போ தண்ணியில் வந்து புண்ணாக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்து விடுறது, அந்த மாதிரி வேலைகள் மட்டும்தாங்க அதிகமாக பண்ணுவோம். ஆனால் கலை பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அப்படியே நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. நம்மளும் ஒரு விஷயத்தை வந்து பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆயிடலாங்க. ஒரு 2-3 டைம் நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க கீரை வளர்க்குறது. நீங்கள் எவ்வளோ டைம் கேட்டிங்கனாலும் நான் ஃபாலோ பண்ணுறது இது ஒரே மெத்தட் தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான். பட் நமக்கு எல்லா டைமும் ஒரே மாதிரி ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு டைமும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் தாங்க கிடைக்கும். பட் நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. கிடைக்காமல் போக வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நம்மளும் பேசிக்கிட்டே பாருங்கள், சூப்பராக ஒவ்வொரு பாத்திலையும் எல்லா கீரையும் போட்டு சூப்பராக கிளறி விட்டாச்சுங்க. சுத்துக்கால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவரை வெரைட்டி வந்து கொடியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த விதைகளுமே ஊனி விட்டாச்சுங்க. சூப்பராக விதைகள்லாம் போட்டு விட்டுட்டு தண்ணியும் கட்டியாச்சு. நம்ம விதைகள்லாம் போட்டு தண்ணி கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தோட்டமே பார்க்க சூப்பராக ப்ளைனாக இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கீரைகள்லாம் எப்படி முளைச்சி வருது அப்படிங்கிற அப்டேட் கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக தண்ணியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்படியே நம்ம புது தோட்டத்து பக்கம் கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அங்கேயுமே எல்லா வேலைகளும் முடிஞ்சுது. அப்படியே அடுத்த நடவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பூனைக்காளியுமே நல்லா காஞ்சு அப்படியே இந்த மாதிரி காயெலாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பூனைக்காளியெலாம் என்ன பண்ணோம், எப்படி அறுவடை பண்ணோம், நம்ம புது தோட்டத்தில் என்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.